வணக்கம். சமீபத்தில் நம்மை விட்டு மறைந்த திரைக்கதை வசனத்தினுடைய மன்னராக, நடிகராக, தயாரிப்பாளராக, இயக்குனராக, பாக்கியா இதழினுடைய பத்திரிகை ஆசிரியராக, பன்மொழி படங்களுடைய இயக்குனராக என்று திறமை மட்டும் இருந்தால் அந்த திறமையின் மூலமாக திரையுலகத்திலே ஆட்சி செலுத்தலாம் என்று உயர்ந்த இடத்திற்கு சென்று சாதனைகள் செய்த ஒரு எளிய மனிதர் யார் என்றால், நம்ம வீட்டில் ஒருத்தர் மாதிரி இருந்த கே பாக்கியராஜ் அவர்கள். என்னுடைய தம்பி பாக்கியராஜ் அவர்களே, கோபிச்செட்டிப்பாளையம் பக்கத்தில் வெள்ளாங்கோயிலுங்கிற ஊரில் பிறந்தவர். இவருடைய படிப்பு மற்றவையெல்லாம் நமக்கு பெருசாக அவளுடைய இதில் காட்டப்படலை. இவரை பற்றி நமக்கு தெரிகிறது என்ன அப்படின்னா, சினிமாவில் நடிக்கணுங்கிற விஷயத்துக்காக வர்றார். நாடகங்கள்லாம் எழுதியிருக்காரு. முதல்ல நாடகங்கள்லாம் நடித்து இப்போ போட்டிருக்காரு. அப்புறம் வந்து ரொம்ப சிரமங்களுக்கு இடையில் யாரை சந்திக்கிறார் அப்படின்னா, பாரதி ராஜாவை சந்திக்கிறார். அவ்வளோ ஈஸியாக இருந்துடல. அது வரைக்கும் அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கார். அது நிறைய இதில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவரே சொல்லியிருப்பார். அப்போ 16 வயதுல அந்த படத்துக்கான குழுவில் இவரும் இருக்கார். ஒரு காட்சியில் நடிக்கிறார், வைத்தியராக வருவார். அதுவும் அந்த அந்த ஒரு காட்சியே நமக்கு இன்னும் ஞாபகத்தில் இருக்குது. பாக்கியராஜ் வைத்தியராக வருவார். கமல் ஸ்ரீதேவிக்கு உடம்பு முடியலன்னப்ப இவரை கூப்பிட்டு என்ன செய்யணும்னு கேட்குறப்ப வைத்தியம்லாம் சொல்லிவிட்டு, புரியுதோ இல்லையோ மண்டைய ஆட்டு அப்படின்ட்டு போகிற போக்கில் சொல்லிட்டு போவார். இதுதான் அவருடைய அந்த குரலும் அந்த பாடி லாங்குவேஜும் எல்லாத்துக்கும் பிடிச்சி போச்சு. என்ன புரியுதா? எதை எடுத்தாலும் சாம்பார் மாதிரி தலையாட்டிக்கும். என்ன புரியுதோ என்னவோ. அடுத்த படம் கிழக்கே போர்கையில், பாரதி ராஜாவுடைய படம். அதில் கவுண்டமணியோட ஒரு இதில் வருவார். அந்த படத்தில் முக்கியமான இடங்கள் எல்லாமே இவருடைய அந்த வசனம் எழுறும். அப்படியே அங்க முன்னால மாற குளியாட்டம் இருந்துச்சுங்க. அப்புறம் அதுல காசு கொடுத்தனா சீட்டு மாற ஒண்ணு கொடுத்தாங்க. அதை வாங்கிட்டு உள்ள போனங்க. அதுக்கு பிறகு அவர் எடுத்த சிவப்ரோஜாக்கல்ல கமலுக்கே வில்லனா வர்ற மாதிரி வருவார் சில இடத்துல. பொறுப்பா என்ன டிஃபன் சாப்பிடுறதா? எவ்வளவு பெரிய சமாச்சாரம் இதை கொடுக்கணும். அதுக்கு அடுத்த படம் பெரிய மாற்றம். பாரதி ராஜா புதிய வார்ப்புகள் எடுக்கிறார். கதாநாயகனை தேடுறாரு, எங்கிட்ட போகிறாரு, வர்றாரு. சட்டுன்னு யோசிக்கிறாரு. ராஜா போய் கண்ணாடி போட்டு வா, வேட்டியை கட்டிட்டு வா போ அப்படின்னு. நீ தான் அந்த படத்தோட கதாநாயகன். அதிர்ந்து போனார் பாக்கியராஜ். அவர் எழுதின கதைவசனத்தில் பாரதி ராஜா டைரக்ட் பண்ண புதிய வார்ப்புகள் பெரிய ஒரு புரட்சியை செஞ்சு அந்த படம். தாயமங்கலத்துக்கு இந்த வழியா தானே போகணும். ஆமா, நீங்க யாரு? இதுல இவருடைய குரல் மேல ஒரு நம்பிக்கை வராதனால கங்கையமரனை பேச வச்சாங்க. அப்புறம் இவர் என்ன பண்ணாருன்னா, இவர் தன்னுடைய குரல் இருக்கணுங்கிறதுக்காக அப்பதான் இவர் சூர்லா சித்திரங்கள்ல வேற ஹீரோவா நடிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்புறம் சொந்த குரல்ல பேச ஆரம்பிச்சாரு. இவருக்கு ஒரு கை ஓசைன்னு ஒரு படம் இவரை தயாரிச்சாரு. சங்கிலி முருகனுக்கு அதில் தான் பெரிய ஒரு அந்த நான் சங்கிலி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ற மாதிரி சொல்லுவார். அவரை வித்தியாசமாக காட்டுவார். வெறும் முருகனாக இருந்தவர் சங்கிலி முருகனை மாறினார். பெரிய வெற்றி படங்கள்னு சொன்னா இன்று போய் நாளை வா இன்னைக்கு வரைக்கும் மறக்க முடியாத படம். எல்லாத்தையும் உங்களை வரைக்கும் நினைச்சுக்கிட்ட எப்படி? உப்பு கம்மியா இருக்க மாதிரி குழம்பு கொண்டு கொஞ்சம் போடவா? எம்ஜிஆர் வீரதீர சாகசங்கள்ல பெண்களை இருப்பாங்க. இவர் அப்பாவியா இருந்தா பெண்களை ஈர்ப்பார். அதான் இவற்ற ஒரு சிறப்பு. மௌனகீதங்கள், அந்த கணவன் மனைவிக்குள் இருக்கக்கூடிய அந்த உறவு பற்றிய படம். தூரல் நின்று போச்சுன்னு ஒரு படம். அதுல இவர் சுத்துல அந்த சிலம்போ நம்பியாரை கூட்டுவது நடிக்க வச்சதும். மன்னனை எல்லாம் பார்த்தவன்னா, அந்த மதுர வீரனையே எதிர்த்தவன்னா. முந்தாடை முடிச்சு எங்கேயோ போயிட்டார். முந்தாடை முடிச்சவனுடைய படமெல்லாம், படத்தோட இதெல்லாம் கதை வசனம், அதுல வந்த செய்திகள் எல்லாமே அவ்வளவு அருமையா இருந்தது. நீங்க இந்த ஊருக்கு என்ன வேலையா வந்திருக்கீங்க? இந்த ஊர் பள்ளிக்கூடத்துக்கு வாத்தியாரா வந்திருக்கேன். பாரதி ராஜாவுடைய கைதியின் டைரி, அதுல கிளைமாக்ஸ்ல அவருக்கும் பாரதி ராஜாவுக்கும் கொஞ்சம் கருத்து வேறுபாடு வந்தது. அந்த கிளைமாக்ஸ் கூட இவர் அவ்வளவா பிடிக்கல.
ஆனா அதே படத்தை இவர் வந்து அமிதாப் பச்சனை வச்சு ஆக்ரி ரஸ்தான் எடுத்தாரு. தான் என்ன நினைச்சாரோ அந்த கிளைமாக்ஸ் அதுல வச்சாரு. அது அவ்வளோ பாராட்டினாரு அமிதாப் பச்சன். அந்த படமும் ரொம்ப சூப்பர் ஹிட்டா போச்சு. அதே மாரி எனக்கு நான் பார்த்து வியப்படைஞ்ச ரொம்ப படங்கள்ல ஒண்ணு என்னன்னா, எங்க சின்ன ராசா. அதாவது அன்பால வளர்க்கப்படுற அந்த குழந்தை, அந்த எவ்வளோ நம்பிக்கையோடு அம்மாவ நம்பும், சின்னம்மாவ இத்தனைக்கும் நம்புங்கிற அந்த படத்துல அவ்வளவு அழகா திரைக்கதை அமைச்சிருப்பாருங்க. நெல்குடோன் தீப்பிடித்த வகையில் நஷ்டம் ரூபாய் 2,00,000. என்னையா படிக்கிறேன்? அதுல அந்த ராதாவும் அந்த சரஸ்வதியும் அந்த மோதிக்கிற அந்த காட்சியெல்லாம் இவருடைய வசனத்துக்காகவே கைதட்டு வாங்கும். அத்தே, நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னு எனக்கு தெரியும். இப்படி நம்பிக்கை துரோகம் செஞ்சால எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுத்து குலதெய்வ ராஜகோபால் அவர்கள்லாம் பல நடிகருங்க. நானும் என் பாம்பும் இப்பவே இந்த வீட்டை விட்டு போறோம். கொஞ்சம் இருங்க. மண்ண கட்டிங்களா? விடியும் வரை காத்திரு வில்லனா வந்திருப்பாரு. அதுக்கு முன்னாடி கன்னிப்பெரு குளத்துல வில்லனா வந்திருப்பாரு. அப்புறம் திரைப்பட உச்சத்தில் இருந்தபோது எம்ஜிஆர் வந்தா இவரை வாரிசுன்னு அறிவிக்கிறாரு. இவருடைய படங்களை பார்த்துட்டு எம்ஜிஆருடைய மறைவுக்கு பிறகு இவர் கட்சி ஆரம்பித்தார். கட்சி பெருசாக போகலை. ஆனால் அதை பற்றி அவர் கவலைப்படலை. திருப்பி திரையுலகத்துக்கு வந்துட்டார். அப்புறம் நம்ம விஜயகாந்த் வச்சு கூட அவருக்காக ஒரு படம் எடுத்தார். சொக்கத்தங்கம்னு ஒரு படம் அவர் வச்சு பண்ணது ரொம்ப நல்லா போச்சு. அப்பா சுத்த சமாசாரத்தை இவ்வளவு சாதாரணமா சொல்லிட்டு இருக்க? ஆமா, சரியான குடிகார அப்பன். இதுக்கு மேலே எம்ஜிஆர் அவர்கள் மீது இவர் கொண்ட அந்த பாசத்தினால எம்ஜிஆர் காலத்தில் எடுத்துட்டு விட்டுட்டு போன படங்கள் இருந்தது இல்லையா, அதை கூட இவர் சேர்த்து வச்சு நடிச்சார். அவசர போலீஸ் 100ன்னு ஒரு படமும், என்ன ரெட்டலை காமிக்கிறேன்? சண்டை காட்சி, நாட்டிய காட்சி, இதுகளை பற்றி அவர் கவலைப்பட்டது இல்லைங்க. எது தன்னுடைய பலம் என்பது அவருக்கு தெரியும், எது தன்னுடைய பலவீனம் என்பதும் அவருக்கு தெரியும். இந்த ரெண்டையும் வச்சுக்கிட்டு அவர் ஜெயிச்சு கேட்டார். நான் பார்த்து ஆச்சரியப்பட்டது என்ன தெரியுங்களா, மதுரையில் தங்கம் தேட்டரில், அதுதான் ஆசியாவிலேயே 2வது பெரிய தேட்டருமாங்க. வெற்றி படங்கள் அந்த காலத்தில் பராசக்தி, நாடோடி மன்னன் அப்படி ஓடுற அந்த மாதிரி காலங்களில் இவருடைய படம் நான் பார்த்த அளவில் தூரல் நின்று போச்சு, அப்படி ஓடிச்சுங்க. என்னங்க இது பொண்ணு வீட்டுல வந்து நீங்க காப்பி தர்றீங்க? பரவாயில்ல, யார் கொடுத்தா என்ன, உங்களுக்கு வேண்டியது காப்பி தானே, எடுங்க எடுங்க. சிந்தாமணி தேட்டரில் முந்தானை முடிச்சு பிரமாதமாக ஓடிச்சு. பிறகு தாவணி கனவுகள் எடுத்தாரு. அது தாவணி கனவுல சிவாஜி அவர்கள் நடிக்க வச்சாரு. என்னம்மா மிலிட்டரி காலங்காத்தால சுத்தி வளைக்குது? நான் எப்பவுமே ஒரு பயம். நிறைய படங்கள் இவர் இயக்கியிருக்காரு. இவருடைய பாட்டு இன்னைக்கும் ட்ரெண்டிங்கில் இருக்க அளவுக்கு. இது நம்மால் படத்தில் டைட்டில் சாங் இவரே பாடியிருப்பாரு. ஒரு 6 படத்துக்கு இவர் இசையமைச்சிருக்காரு. பச்சை மலை சாமி ஒண்ணு உச்சி மலை ஏறுதுன்னு எடுடா தம்பி மேளம். எல்லாத்துக்கும் மேலே கல்யாண மாலை நிகழ்ச்சியில் திரைக்கலைஞர்களை கொண்டு வந்து பேச வைக்கணும்னு அவனுடைய இயக்குனர் மீரா மேடம் அவர்களும் கல்யாண மாலை மோகன் அவர்கள் நினச்சப்ப நான் அவங்களோட இருந்தேன். அப்போ நான் என்ன பண்ணேன் தெரியுங்களா, எல்லாரையும் அழைச்சிட்டு வந்து பேச வச்சோம் சினிமாவில் இருந்து. அதில் பாக்கியராஜ் சாரும் நடுவராக வர ஆரம்பித்தார். பாண்டியராஜன், பாக்கியராஜ், மனோபாலா, ரமேஷ் கண்ணா, இன்னும் பலர் வந்து லிவிங்ஸ்டன், மற்ற டைரக்டர்கள் எல்லாரும் வந்தாங்க. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா வரைக்கும் போய் மேடைகளில் நடுவராக பேசுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா பாக்கியராஜ் சார் தான். சாலமன் பாப்பையா, ஞானசம்பந்தம், இந்த மாதிரி தமிழ் சம்பந்தப்பட்ட வாத்தியார்னா ரொம்ப பிடிக்கும். பல நேரங்களில் எனக்கு ஃபோன் பண்ணாருங்க. ஃபோன் பண்ணி அந்த இந்த இந்த மாதிரி ஒரு தலைப்பு கொடுத்துருக்கோம், இதுக்கு இப்படி திருப்பி சொல்லலாமா, பாருங்க நல்லா இருக்கா பாருங்க அப்படிம்பாரு. நல்லா இருக்குங்க அப்படின்னு சொன்னோடனே வாத்தியார் வாயிலே கேட்டேன், இன்னும் பிரச்சனை இல்லை அப்படிம்பாரு. 2 மாதத்துக்கு முதல்ல கூடங்க சென்னை ஏர்போர்ட்டில் நானும் அவரும் கோயம்புத்தூர் போகிறாரு, நானும் போகிறேன். 2 பேரும் பேசிக்கிட்டே போனோம். அப்போ கூட அவர் அங்கே ஒரு இதில் ஒரு பட்டிமன்றம் தான், அதில் இந்த தலைப்பு இந்த தீர்ப்பில் இது பண்ண போகிறோம், இப்படி சொல்லலாமா, இது நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டார். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மகிழ்ச்சியான விஷயம் என்னன்னா, நம்ம விரும்பி நம்ம பார்த்து ரசித்த ஒரு மனிதர் நம்மோடு பயணப்படுறாரு, நம்மோட பேசுகிறாரு, நம்மகிட்ட நம்ம துறையில் ரொம்ப அழகாக இது பண்ணுறாருன்னு சொல்கிறப்ப எனக்கு அவ்வளோ பெருமை. நான் கூட அவர்கிட்ட சொன்னேன், பாருங்களேன், நீங்கள் மேடைக்கு வந்துட்டீங்க, அதே போல் மற்றவங்கெல்லாம் மேடைக்கு வந்துட்டாங்க, நீங்கள் எல்லோரும் என்ன பண்ணிட்டீங்க, பேச வந்துட்டீங்க, அதனால தான் நான் நடிக்க போயிட்டேன் அப்படின்னேன். அதுக்கு ரொம்ப அவர் வாய் விட்டு சிரிச்சார். பெரிய திறமையும் தகுதியும் கொண்டவருங்க.
இப்போ அமெரிக்காவில் கிளியன்ட் ஈஸ்ட்வுட் 90 வயசுக்கு மேலேங்கிறாங்க. அதே போல் இன்னும் பல 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 நடிகர்கள் 90 வயசுக்கு மேலே இருக்காங்க. அப்படிங்கிறப்ப ஹாரிசன் ஃபோர்ட் 90 வயசுக்கு மேலே இருக்காருங்கிறாங்க. அப்போ நம்மவர்களும் இன்னும் 90 வயசு இந்த மாதிரி அதுக்கு மேலேயும் 100 வயசு வரைக்கும் இருந்தாங்கன்னா, சிந்தனையாளர்கள், உழைப்பாளர்கள், திறமையாளர்கள் இருந்தாங்கன்னா, அவங்க மட்டும் இல்லைங்க, அவங்களோட கோடிக்கணக்கான மக்களையும் அவங்க நெறிப்படுத்துவாங்கிறது தான் உண்மை. இவருடைய குடும்பம், இவருடைய மகன் சந்தனு, அதே போல் மகள் சரண்யா, துணைவியார் பூர்ணிமா பாக்கியராஜ் அவர்களும் மிக சிறப்பான நடிகை. இந்த அருமையான குடும்பம். இந்த சூழலில் அவர் மறைஞ்சது நமக்கு ஒரு பெரிய இழப்பு தான். 73 வயதுங்கிறது பெரிய வயது இல்லை, நிறைய சாதிச்சிருக்க வேண்டியவர் தான். இருந்தாலும் அவருடைய அந்த இழப்பை நம்ம தவிர்க்க முடியலை. என்றைக்கும் திரைக்கதை, அதனுடைய வசனம், அவர் சொல்லக்கூடிய அந்த நடை, இவையெல்லாம் மக்கள் மனதில் எப்போதும் நின்று கொண்டிருக்கும். தமிழ் திரையுலக வரலாற்றில் மறக்க முடியாத திரைக்கதை வசனகர்த்தா, தயாரிப்பாளர், நடிகர், இயக்குனர், என்றைக்கும் ராஜா பாக்கியராஜா தாங்க. ஓ நெஞ்சே நீதான் பாடும் கீதங்கள்